ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 லான்ச்டு. இப்போ ரீசெண்டாக ராயல் என்ஃபீல்டில் வந்திருக்கு போல். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ராயல் என்ஃபீல்ட்லனா, பொதுவாக பைக்கில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாக இருக்கும். மைலேஜ் அதிகமாக இருக்க பைக் வந்து ஸ்பீடாக போகணுன்னா அப்படியே வந்து அலாயும். இது மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் பைக்கில் வந்து சிசி அதிகமாக இருக்க பைக்கில் வந்து ஒரு சில பைக் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பீடாக போகும்போதும் ஸ்மூத்தாக போகும், கரெக்டாக போகும். அதுவும் இல்லாமல் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். பைக் வந்து எப்போவுமே வந்து இதான் டிஃப்ரெண்ட், பைக்குக்கான டிஃப்ரெண்ட். எனக்கு பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. வித்தவுட் கியர் தான் நான் ஓட்டுவேன். அதே மாதிரி வந்து இந்த பைக்கில் வந்து நிறைய மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து டபுள் சைடு இருக்கும் கியர், இப்போ வந்து சிங்கிள் சைடு கியர். இப்போ ராயல் என்ஃபீல்ட் வந்து வெயிட்டாக இருக்கும், அதை மூவ் பண்ணுறதே கஷ்டம். இந்த ரோட்டில் மூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் கிளச்சு விட்டு விட்டு மூவ் பண்ணுறதுலாம் சத்தியமாக சான்ஸே இல்லை. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. கூகுளில் பாருங்கள், இல்லைனா போய் கடையில் போய் கேளுங்க.